இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆனா இந்த விஷயம்லாம் நீங்க இப்பதானே சொல்றீங்க. இல்ல இது எல்லாம் கடந்து இப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கனோனே இத நீங்க வெளியில கொண்டு வரலையா? திமுக என்கிற ஒரு கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க நின்னீங்க இல்லையா? திமுகவுடைய சின்னத்துல நீங்க நிக்க வைக்கப்பட்டீங்க. இன்னைக்கு பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3ல இருந்து 5 அமைச்சர் தவிர மீதி அத்தனை அமைச்சருக்கு என்னுடைய சப் ஜூனியர். பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ மேல மட்டும் இவ்வளவு அலட்சியம் காட்டணும்னு இருக்குதா? Repco Home Finance, your dream home awaiting you. நானே திமுகவுக்காக இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற கணேசனுக்காக நான் ஒரு கொலை வழக்கை சந்திச்சிருக்கேன். இது கலைஞருக்கு தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியுமானது எனக்கு தெரியாது, ஆனா திருமணத்துக்கு தெரியும். அப்ப எனக்கு அடுத்து என்னுடைய கட்சிக்கு ஒரு 4 சீட்டு வேணும், அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும், இந்த டிமாண்டை வைக்கிறதுக்காக தான் இப்போ திமுக மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் இந்த சரமாரி குற்றச்சாட்டா? 3 மணிக்கு தொடங்கணும் அறிவிச்சிருக்கோம். 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி நெருங்க போகுது. அது வரையிலும் அந்த கூட்டத்துக்கு அண்ணன் திருமாவளவனை போக விடாம வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் காரில் ஏற்றி வச்சுக்கிட்டு அவரை இறக்கி விடாம சிதம்பரம் தொகுதிக்கு நீங்க தானே எம்பி, வாங்க என் கூட இருங்க அப்படின்னு சுத்துறாரு. திரும்ப இப்ப இடைத்தேர்தல் வரும், நீங்க என்ன மாதிரியான முடிவுல? இப்போ சரியான விடயத்துக்கு வந்தீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பண்ருட்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவருமான திரு வேல்முருகன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. புன்னகையோட இருக்கிறீங்க. உங்களை டென்ஷன் ஆக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுது பேசும்போது. ஆனா சுலபமா ராஜினாமா செய்ய தயார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டீங்க. 3 வருடங்கள் ஆகுது, இன்னும் 2 வருடங்கள் இருக்கு மீதம். ஏன் இந்த வார்த்தை, ஏன் இவ்வளவு கோபம்? இது என் தொகுதி மக்களுடைய நியாயமான மிக மிக முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அதாவது ஏற்கனவே இதே பண்ருட்டி தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தேன். அந்த மக்கள் என்னை நம்பி வாக்களித்தாங்க. என்னுடைய உறவினர், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று பார்க்கப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி அந்த உள்ளூரில் பிரபலமான இருந்தவர்களையும் எதிர்த்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆக அப்போ அவர்களை தாண்டி மக்கள் ஒரு இளைஞராக இருந்த என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற போது, ஆக அந்த வாய்ப்பை முறையாக மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அப்போ என்னுடைய நோக்கமும் பொதுமக்களுடைய கோரிக்கையும் நிறைவேறவில்லை. அது முதல் ஆண்டு நிறைவேறலாது, சரி அடுத்த ஆண்டு நிறைவேறும், அதுக்கு அடுத்த ஆண்டு நிறைவேறும் அப்படின்னு 3 நிதிநிலை அறிக்கைகள், அதன் மீதான விவாதங்கள், துணைநிலை அறிக்கையின் மீதான விவாதங்கள், ஆளுநர் உரை, பட்ஜெட் கூட்டத்தோடு எல்லாத்துலேயும் பொறுத்து பார்த்துட்டேன். அது எதுவுமே நான் வச்ச அந்த என் தொகுதிக்கான கலைக்கல்லூரி, என் தொகுதிக்கான வேளாண்மை பல்கலைக்கழகம், என்னுடைய தொகுதிக்கான பாதாள சாக்கடை திட்டம், இது போன்ற இயற்கை பேரிடர், புயல், வெள்ளம், மழை வருகின்ற போது தென்பெண்ணை ஆற்று கரையோரம் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. வீடுகளில் இருந்த ஒரு பொருளை கூட அவங்க கையால் எடுக்க முடியல. பாவம் கண்ணீரும் கம்பிலுமா அவங்கள போய் பார்க்கும்போது கையேறு நிலையில் நான் நிற்கிறேன். கடந்த மழையில் அப்படி தான் இந்த மக்களுடைய அந்த வலிகள் வேதனைகளை உணர்ந்து நான் பண்ருட்டியில் தற்போது வாழ்கிற என்னுடைய வீட்டையே நான் ஒரு மார்வாடிக்கு விற்றுட்டு தான் அந்த மக்களுக்கு நான் உதவி செஞ்சேன். அப்போ அந்த வீடு இருந்துச்சு, விற்றுட்டேன். இப்போ வேறு என்கிட்ட எதுவும் இல்லை. ஏற்கனவே 6 தேர்தலில் சந்தித்து நான் என்னுடைய சொத்து இது மாதிரியான நிறைய இழந்திருக்கிறேன். அதனால் எனக்கு என்னென்னா, ஒரு மக்கள் துன்பப்படுகின்ற போது, துயரப்படுகின்ற போது நம்மளான சிறு உதவியாச்சும் அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவன். அப்போ ஒரு 3 லட்சம் மக்களுக்கும் என்னால் முழுசாக அவங்கள அந்த பாதுகாப்புலேருந்து, அந்த துயரத்திலேருந்து மீட்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ யாருக்கிட்ட சொல்லணும்? அரசுக்கிட்ட சொல்லணும். அப்போ அந்த அரசுக்கிட்ட நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், இந்தமாரி பாதிப்பு ஏற்படுது, இந்த பாதிப்புலேருந்து என் மக்களை மீட்பதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் எனக்கு இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஆற்றலாம் தூர்வாரி 2 பக்கமும் கரையை நல்லா பலப்படுத்தி, இப்போ எப்படி சென்னையில் ராட்சச அலைகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பு இருக்குது, நம்ம கரையை அரிப்பு தடுப்பு இருக்குது, பைப் லைன்கள் அமைத்து, குறிப்பாக என் தொகுதியிலேருந்து எடுத்து போய் தான் இந்த வீராணம் பைப்பு திட்டத்துக்காக போடப்பட்ட பல ஆயிரம் பைப்புகளை கொண்டு போய் கடற்கரையோரம் புதைச்சி அதை பாதுகாக்கிறாங்க. சில ஆறுகள்லையும் இந்தமாரி வெள்ளத்தடுப்பு ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. சிறு பாலங்கள் அமைப்பு அந்த பைப்பை பயன்படுத்துகிறாங்க. என் தொகுதியில் இருக்கிற அதே பைப்பை கொண்டு என்னுடைய தொகுதி மக்களை
அந்த வெள்ளம், மழை, காட்டாற்று வெள்ளம் இது மாதிரி டேம் திறந்து விட போன்ற போது அதிகப்படியான ஆற்றுல தண்ணி வருகின்ற போது அதை பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை ராட்சச கருங்கலங்களை கொட்டி ஒரு நிரந்தர தடுப்பு சுவர்களை எழுப்பி கொடுங்கன்னு கேட்குறேன். இது ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கவன ஈர்ப்பு கொடுக்குறேன், ஒத்திவைப்பு கொடுக்குறேன், 0 ஹவர்ஸில் பேசுகிறேன், அமைச்சர் வீட்டில் போய் கடிதம் கொடுக்குறேன், முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுக்குறேன், முதலமைச்சரின் செயலாளர்கிட்ட போய் கடிதம் கொடுக்குறேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட சொல்கிறேன். அப்போ எல்லா அதிகார மட்டத்தினுடைய கதவுகளை தட்டி பார்த்துட்டு நடக்கலை அப்படின்ற ஒரு ஆற்றாமை, ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பாதிப்புகளை போய் அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க பாவம் கட்டண புடவையோட, ஒரு கட்டண வேட்டியோட, பச்சை குழந்தைகளை கையில் தூக்கிக்கிட்டு உயிர் பழித்தா போதுன்னு போயிருக்காங்க. ஏன்னா அந்த தென்மனை ஓட்டனுடைய கரை தொகுதியில் மட்டும் பகண்டை, இன்னொன்று சொர்ணாவூர் ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி, மேல்குமாரமங்கலம், பாபுகுலன்னு ஒரு ஆயுதராட மக்கள் வாழ்கிற பகுதி, அதுமாரி ஒரு 5 இடத்துல உடைப்பு ஏற்பட்டு அந்த நான் சொல்ற இந்த கிராமங்கள் எல்லாம் முற்றுமுதலுமாக அப்படியே வெள்ளத்துல மூழ்கிச்சு. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இப்ப அமைச்சர்கள் தொகுதி வாரியா பிரிச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு பணி நியமிச்சு அந்த மாதிரி நடந்ததா தானே அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. அப்படி எந்த அமைச்சர்கள் நியமிச்சாங்க, அப்படி எந்த அமைச்சர் நியமிச்சு அந்த பணிகளை மேற்கொண்டாரோ அந்த அமைச்சர் அந்த மேற்கொள்ள வரும்போது எனக்கு தகவல் சொல்லணும்ல. சரி வந்து வாங்க, நீங்கள் தொகுதி எம்எல்ஏ வாங்க, என்னதான் அந்த தொகுதிக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க, வாங்க, எங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு, எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம், என்ன அவங்களுடைய கோரிக்கை அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கலையே. அதனால தானே என்னுடைய கோபம். இல்லை, என்னென்ன அமைச்சர்கள் வந்தாங்க இப்போ உங்க தொகுதிக்கு? இல்லை, அந்த மாவட்டத்தினுடைய 2 அமைச்சர் வந்தாங்க. அது தவிர துணை முதலமைச்சர் வந்தார். அவர் விழுப்புரத்துலேருந்து அரசூரை பார்த்துட்டு விழுப்புரத்துலேருந்து பண்டுட்டி வழியாக கடலூருக்கு போனார். போகிற வழியில் அங்கே திமுக பிரமுகர் ஒருத்தர் ஒரு 50 வேட்டி, ஒரு 50 பெட்ஷீட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு எனக்கு தகவல் சொல்லலை. அவங்க கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்க அங்கே ஒன்று கூடி அவங்க இட்டு வந்த கட்சிக்காரங்களுக்கு அதை வழங்கினாங்க. அதில் ஒரு சில பொதுமக்களும் அந்த பயன் பெற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோதான். ஆனால் எனக்கு துணை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தோ துணை முதலமைச்சர் வராரு, உங்கள் தொகுதியை பார்வையிடுறாரு, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது, என்ன மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லலை. நானாக அப்படி கூப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போதும் எனக்கு அந்த சரியான ஒரு முறையான பதில் இல்லை. அதில் குறிப்பாக துணை முதலமைச்சருடைய உதவியாளராக இருக்கின்றவர்கிட்ட நான் பேசும்போது, குரல் பதிவு போடும்போது எந்த ரிப்ளையும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவை புறக்கணித்துட்டு இவங்க வந்து இந்த மழை வெள்ள மேலாண்மை மேற்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம். இல்லை, உங்களை புறக்கணிச்சாலும் அங்கே பணிகள் நடந்திருக்கா? அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிருக்காங்களா? உங்களை தான் புறக்கணிச்சிருக்காங்க, ஆனா பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. அது செஞ்சா எதுக்கு நேற்றுக்கு ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் பண்டுட்டி பாலூர் சாலையில சாலை மறியல் உட்காடுறாங்க? நீங்களே மின்னமலை செய்தி வெளியிட்டுறீங்க. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு ஆயிரக்கணக்கான பேரோட போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்காங்க? இன்றைக்கு 200 பேர் மீது வெள்ள நிவாரணம் கேட்டதுக்கோ அல்லது எங்கள் மக்களை பாதுகாருங்கன்னு சொல்லி போராடுறதுக்கோ இன்றைக்கி அந்த மக்களை வந்து எப்படி கைது பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு பெண், அவங்களுடைய புடவையை பிடிச்சி, முடியை பிடிச்சி, பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் பேருந்து நிலையத்தில் கைது பண்ணி ஏற்றுறாங்க. இந்த கொடுமையை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னால் ஜீரணிக்க முடியல. அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது தான் எனக்கு கோபமும் ஆத்திரமும் வருது. நான் வந்து மற்ற எம்எல்ஏக்கள் மாரி 10ஓடு 11 மேலோட்டமாக கோரிக்கை வைக்கிற ஆள் இல்லை. சட்ட விதிகளை, சட்ட மரபுகளை, சட்டமன்றத்தினுடைய முறையை 5ஆம் தேதி நான் கவன ஈர்ப்பு கொடுக்குறேன். என் தொகுதியில் மழை வெள்ளம் மாரி ஏற்பட்டு பாதிப்பு இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன் இந்த கூட்டத்தோட தொடங்குவதற்கு முன்பாகவே பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை போய் பார்த்து அவர்கிட்ட கடிதம் கொடுக்குறேன். கடந்த ஆண்டு கொடுக்குறேன். முன்கூட்டியே நீர்நிலை அறிக்கையில் எனக்கு நிதி ஒதுக்கி இந்த செக் டேம் கட்டி கொடுங்க, இந்த காங்கிரீட்டு தடுப்பு சுவர்களை எழுப்புங்க. ஏன்னா இது ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தில் இவங்க சும்மா ஒரு மண்ணை கொட்டி அப்போ சில ரூபாயை செலவு பண்ணி கிளைம் பண்ணி அங்கே உள்ளூர் இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அதை கிளைம் பண்ணி எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்குது, இந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் நான் நிரந்தர ஒரு தடுப்பு அரண் தான் எனக்கு கேட்டேன். அப்போ அது நடக்கலை. அப்போ நடக்கலை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் இடதறிமங்கலம் சொல்லி ஒரு பகுதியில், என் தொகுதியில் ஒரு பெரிய செக் டேமு, அந்த செக் டேமு உடஞ்சி அங்கே இருக்க ஷட்டர் கிட்ட எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தரம் இல்லாமல் கட்டி. அப்போ இதை சட்டமன்றத்தில் நான் ரேஸ் பண்ணி கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கேட்டு பேசுகிறேன். அப்போ அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் ஆண்டு சொல்கிறாரு. 2வது ஆண்டு திருப்பி இனிமேல் கட்டலங்க ஒரு ஆண்டு ஆச்சு நான் சொல்கிறேன். இதே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எழுந்து சொல்கிறாரு, இது சட்டத்துக்கு புறம்பாக கட்டிய காரணத்தினால் இதன் மீது வழக்கு இருக்கிறது, வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதனால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அந்த தடுப்பணைகளையும் சற்றையும் நாங்கள் அமைக்க முடியாதுன்றார். அப்போ நான் சொன்னேன், அரசு நினைச்சாக்க உயர்நீதிமன்றத்தில் மக்களுடைய இந்த பாதிப்புகளை குறித்து வழக்கை பைசல் பண்ணி நீங்கள் அந்த பணியை தொடங்குன்னு சொன்னேன். அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் இந்த கூட்டத்தொடரில் இதை குறித்து நான் கேள்வி எழுப்பும்போது சொல்கிறாரு, எதிர்வரும் காலத்தில் நிதி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற கேள்விக்கு வேறு மாதிரியான பதில் சொல்கிறேன். அந்த தோணி, அந்த பதில் சொன்ன முறைமை அது எனக்கு பிடிக்கல. சரி, இப்படி ஒரு பதில் சொல்கிறாரு. முதலமைச்சர் பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க, துணை முதலமைச்சர் பக்கத்துலேருந்து பார்க்குறாரு, மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க.
சரி இவ்வளவு கத்துறேன், ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று கத்துறேன், என் தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் இன்னும் கோவம் வருவதற்கு காரணம்னா, முதல் நாள் வந்து இரங்கல் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் இரங்கல் முடிச்சுட்டு கேள்வி நேரம் முடிச்சுட்டு துணை மாதிரி அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நான் கவன ஈர்ப்பு எடுக்கல. அப்போ முக்கியமான பிரச்சனை மழை, வெள்ளம், புயல், டங்ஸ்டன் தொழிற்சாலை பிரச்சனை, இங்க அனல் மின் நிலையம். நான் ஏற்கனவே நானும் ஜவஹர்லாம் போய் பூலகி நண்பர்கள் சுந்தரராஜன் கூட்டிட்டு போய் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில், அவர் கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் கையில் கொடுத்து அந்த மக்கள் குறை கேட்பு கொடுத்து தடுத்து வச்சிருந்தோம். அது திரும்ப இப்போ நடத்துறாங்க. இப்போ இதெல்லாம் குறித்து கவன ஈர்ப்பு நான் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அதை விட இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த, நான் சொல்லிட்டேன், நான் சொல்லாமல் திடீர்னு போய் அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கல. நான் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் அங்கே பார்க்க வேண்டிய அதிகாரிகளை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து, மூத்த அமைச்சர்களை பார்த்து, நான் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நான் பொறுத்துட்டேன், அதனால எனக்கு கோர் இஷ்யூ, முக்கியமான இஷ்யூஸ் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எப்ப நீங்க சொன்னீங்க? இது வந்து இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாசம் ஆக போகுது. அப்ப முதலமைச்சரை பார்க்க முடிஞ்சது உங்களால? இல்ல, முதலமைச்சரை பார்க்க முடியல. முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுக்க முடிஞ்சது. பேரவையில இருந்து வெளியே வரும்போது கார்ல உட்காரும்போது கொடுப்பேன். முதலமைச்சர் அன்னைக்கு கூட முதலமைச்சரை வந்து நேரடியாக பார்த்து என்னால் பேச முடியல. ஒரு கடிதம் கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் உடனே அவருடைய உதவியாளர் தான் கூப்பிட்டு சரி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாரு. என்ன பிரச்சனைங்க அப்படின்னாரு. உடனே மூத்த அமைச்சரை பார்க்கணும்னா அந்த மூத்த அமைச்சரை நீ வந்துருவேல, அவர்கிட்ட பேசுறேன், சிஎம் வீட்டுக்கு வந்துருவேல, நம்ம பேசுவோம் அப்படின்றது. அவரும் வராரு. முக்கியமான காவல்துறை உயரதிகாரிகள் வராங்க. முதலமைச்சருடைய செயலாளரும் உட்காந்து என்னோட என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சருக்கு ட்ரூ அட்ரஸ் பண்ணி கடிதம் கொடுக்குறேன். ஒன்று, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை ஒரு பொது வாக்கெடுப்பு, இதற்குரிய ஒரு தீர்மானம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே தீர்மானத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த தேதியை மட்டும் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க. இது உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு மாரல் சப்போர்ட்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அந்த தீர்மானம் அது வந்து ஒன்றிய அரசு, அதுவும் பாரதிய ஜனதா அரசுக்கு அது ஒரு குப்பை தான். அவன் தூக்கி நம்ம நிறைவேற்றினா தூக்கி குப்பையில போட்டுருவான். அவன் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. இருந்தாலும் நான் இப்போ ஐக்கிய நாடுகளுக்கு போனேன், யூஎஸ்ஏக்கு போறேன். இங்கெல்லாம் அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் நீங்கள் அதை அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு இதை சர்வதேச அளவில் ஒரு லாபி பண்ணுறதுக்கு 7 கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு தனித்தமிழ் அரசு தான் தீர்வுன்ற தீர்மானன்றது எங்களுக்கு பெரிய பூஸ்ட். அது எங்களுக்கு ஒரு ஆயுதம். அதனால திமுக அரசு வந்து ஏன் எங்களுக்கு செய்யலை, இதை நீங்கள் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதோட நான் சார்ந்திருக்கிற தமிழர் அமைப்புகள் 150 தமிழர் அமைப்புகளுடைய தலைமை வரைக்கும் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை பிரச்சனைக்காக, தமிழர் உரிமை சிக்கல்களுக்காக கரெக்டாக 10 ஆண்டு காலமாக இந்த அதிமுக அரசினுடைய பாரதிய ஜனதாவுக்கு துணை போனது, தோல் உரித்தது என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தான். இங்க இருக்கிற அத்தனை போர்க்கொண்ட இயக்கங்களையும், பெரியாரியே தமிழ் தேசிய அமைப்புகளையும், சுற்றுச்சூழல் அமைப்புகளையும், இஸ்லாமிய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரே குடங்கில 1 லட்சம் பேர் 50,000 பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நான் 10 ஆண்டு காலம் நடத்தி, அது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக, அதிமுக அரசுக்கு எதிராக திமுக என்கிற இந்த ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய நாங்கள் பங்காற்றிருக்கோம். அப்படி ஒரு கூட்டமைப்பு நாங்கள் ஒன்று கூடி சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமைப்பு பிரஸ் கிளப்ல கூடி அங்கே 100 தலைவர்களை உட்காந்து நாங்கள் கையொப்பமிட்டு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறோம். அங்கே முடிவு எடுக்கிறோம், இதுமாரி இந்த பிரச்சனைகளுக்காக, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்காக, இந்த ஈழம் சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக, இங்க இருக்கிற ஹைட்ரோ கார்பன் நிறைய பிரச்சனைகளை பேசுறோம். அதுல ஒரு பிரதானமா ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம முதலமைச்சரை சந்திக்கும். இப்போ அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்கிற மாதிரி நாமக்கல் அரங்கத்தில் 100கணக்கான தலைவர்களை உட்கார வச்சு பேசக்கூடிய இடம் இருக்கு. அப்போ இது 150 தலைவர்கள் நாங்கள் இருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 100 தலைவர்களாச்சும் வருவாங்க. அப்போ இந்த 100 தலைவரோட எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் முதலமைச்சருடைய செயலாளர்களுக்கு சொல்றேன். இந்த கூட்டணி கட்சிகளை கையாளுற ஏவா வேலுவும் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட நான் சொல்றேன், ஆமா நேரடியா சொல்றேன், திமுக பொதுச் செயலாளர் அங்க வராரு, அவர்கிட்ட இந்த விஷயத்துக்காக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த கூட்டத்தொடரில் அனுப்புங்க. இந்த ஜாதி, நான் என்ன சொல்றேன், 10.5% தரவுகள் தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அந்த தரவுகளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனாக எடுத்து கூட கொடுத்து அதுக்கு தீர்வு கிடைக்கலாம். சரி, நீங்க வந்து இல்ல அரசியல் பிரச்சனைகள் வருது, மற்ற சமூகம் வந்து வன்னியருக்கு மட்டும் 10.5% கொடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு அரசியலை குறித்து நீங்க கணக்கு பண்ணீங்க, அதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா அப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. வன்னியர்கள் 7% தான் 7% கொடுங்க, 15% இருந்தா 15% கொடுங்க, இல்ல 10.5% கம்மியா இருந்தா கூட அதே எங்களுக்கு கொடுங்க, ஆட்சேபம் இல்லை. அப்ப நீங்க ஒரிசா எடுத்திருக்கு, பீகார் எடுத்திருக்கு, அது மாதிரி தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி ஆட்சி, நம்ம நீங்க கூட்டணி தலைமை ஏற்றுக்க கட்சி ஏற்றுக்க, அவங்க கொள்கை இந்திய முழுக்க ஆட்சிக்கு வந்தா நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தோன்னு அறிவிச்சிருக்காங்க. சென்சஸ் எடுப்பதற்கு மட்டும்தான் ஒன்றிய அரசு அனுமதி தேவை. நீங்க சென்சஸ் எடுக்கல, தரவுகள் தான் எடுக்க போறீங்க, புள்ளி விவரங்கள் தான் எடுக்க போறீங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, எந்தெந்த மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுடைய கல்வி, பொருளாதார, வாழ்வியல், குடும்ப சூழல் எடுக்க போறீங்க. இது மாநில அரசு நினைச்சா 1 மாதத்துல எடுக்கலான்றதை எல்லாத்தையும் நான் வந்து செக்ரட்டரியேட்ல அசம்பிளி நடக்கும் போதும் பேசுறேன், சிஎம் செயலாளர்கிட்டும் போய் பிரீஃப் பண்றேன், அந்த தீர்ப்புரையை கையில வச்சுக்கிட்டு மூத்த வழக்கறிஞர்களை கூட்டு போய் வச்சுக்கிட்டு பிரீஃப் பண்றேன். எது பண்ணியும் எனக்கு காரியம் நடக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும்,
3 முறை சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கூட்டத்தை நடந்து என்எல்சியில பச்சை பசேன்னு இருக்கிற வயல்வெளியை அழிக்காதீங்க, அவங்க அறுவடை செஞ்ச பிறகு நீங்க அந்த இடத்த கையகப்படுத்துங்கன்னு சொல்றேன். அப்போ அரசு இயந்திரங்கள் காவல்துறை அந்த பச்சை பயிரை பூரா அழிச்சு ஹைகோர்ட்டு கூட்டவங்களை ஓங்கி கொட்டு வச்சாங்க. அப்போ அந்த மாவட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் கலெக்டர்கள் எல்லாரும் அந்த காவல்துறை அதிகார தோரணையில் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கூட நான் போராடினேன். அப்போ என்ன போராடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. நான் மீறிய நான் போராட்டத்தை அறிவித்தேன். அதில் பெரிய கொடுமை என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு, காங்கிரஸ் கட்சி ஒத்துக்குச்சு, சிபிஎம் முத்தரசன் ஐயா, பாலகிருஷ்ணன், ஜவஹர்லால் எல்லாருமே வந்துட்டாங்க, திருமாவளவன் வந்துட்டாரு. ஆனால் லட்சக்கணத்துக்கான விவசாயிகள் பொதுமக்களை என்னுடைய தலைமையில் திரட்டி வச்சிருக்கிறேன். பேரணி 3 மணிக்கு தொடங்கணும்னு அறிவிச்சிருக்கிறோம். 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி நெருங்க போகுது. அது வரையிலும் அந்த கூட்டத்துக்கு அண்ணன் திருமாவளவனை போக விடாம வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் காரில் ஏற்றி வச்சுக்கிட்டு அவரை இறக்கி விடாம சிதம்பரம் தொகுதிக்கு நீங்க தானே எம்பி, வாங்க என் கூட இருங்க அப்படின்னு சுத்துறாரு. இந்த உண்மையா அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகு நான் ரொம்ப கோபமா உரிமையோட என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க, கூட்டமே கலைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அப்போ எனக்கு அந்த உண்மையான செய்தியை சொல்றாங்க. நாங்கள் என்னங்க செய்யறது, அமைச்சர் தூக்கி காரில் உட்கார வச்சுக்கிட்டு நீ தொகுதிக்கு எம்எல்ஏ சில நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கணும் வான்னு சொல்லி என்னை காரில் ஏற்றிட்டாரு. அப்போ என்னால் இறங்கி வர முடியல. இவர் இந்த இடத்துல பேரணி இருக்கு, இதற்காக போராட போகிறோம்னு இவர் கருத்தை தெரிவிச்சாரா? தெரிவிச்சாரு. தே போயிடலாம், தே அனுப்பிச்சிடுறேன், அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அது திட்டமிட்டுறான். ஏன்னா அங்க கூட்டம் ஏன்னா இவங்க என்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்ப ஏன்னா அங்க விடுதலை சிறுத்தைகள் வலுவா இருக்குது, அவருடைய தொகுதி வேற அங்க வருது, என்எல்சிக்குள்ள பல கிராமங்கள் அவர் தொகுதி வருது. அப்ப அவரை அது எனக்கு முதல்ல ஒரு பெரிய கசப்பான அனுபவம். இல்ல இந்த இடத்துல அப்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒண்ணு. அதுலயும் விசிக போன்ற கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது, அவங்க திமுகவுக்கு எதிரா போயிடக்கூடாது, எதிரான இந்த மாதிரி பேரணியில பங்கேற்றா அந்த பேரணி முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த இடத்துல கம்யூனிஸ்டையோ இல்ல தமிழக வாழ்வுரிமையோ உங்க கணக்குல எடுத்துக்கலையா? இல்ல, அதாவது அங்க என்னன்னா திமுகவை தவிர மீதி அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அந்த பேரணியை நாங்கள் நடத்துறோம். அது ஆளு திமுக அரசுக்கு அந்த பேரணி நடத்தக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இல்ல இது மக்களுக்கான பிரச்சனை, நாங்க ஒன்றிய அரசோட மோதுறோம், நிலம் எடுக்கிறது, வீட்டுக்கு நிரந்தர வேலை கொடுக்கறது, இது எல்லாம் கறிக்கு வெட்ட போறது ஒன்றிய அரசு நிறுவனம், இதுல நீங்க ஏன் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னு நான் பல ஊடக சந்திப்பாளர்கிட்ட பேசிடுறேன். சட்டமன்றத்திலையும் நான் கண்டிப்பா பேசிட்டு அந்த போராட்டத்தை அறிவிச்சு நான் நடத்துறேன். அண்ணா திரும்பவும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இருந்தவரை மாவட்ட அமைச்சர் ஒரு அரசு விழாவுக்கு வாங்கன்னு காரில் ஏற்றிக்கிட்டாரு. அது என்னன்னா அவருடைய பாணியில இது அரசு விழாவுக்கு ஒரு கூட்டு போறன்றது. ஆனா நாங்க என்ன அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாம தெளிவு இல்லாம குழந்தையா? அப்ப இவர் வர்றதுக்காட்டி சரிபாதி கூட்டம் கலைஞ்சிச்சு. அப்ப நான் உரிமையோட திருமணங்கிட்ட கோச்சிக்கிட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் என்ன செய்யறதுங்க, மூத்த அமைச்சர் அவரு அங்க நிகழ்ச்சி இருக்கு, இங்க விழா இருக்குன்னு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு, சாரி சகோதரர் அப்படின்றாரு. ஆனா இது பாஜகவை எதிர்த்து நீங்க பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு எதிர்த்து பண்றோம். ஆனா இந்த விஷயம்லாம் நீங்க இப்பதானே சொல்றீங்க. இல்ல இது எல்லாம் கடந்து இப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கனோனே தவறு இத நீங்க வெளியில கொண்டு வரலையே. நான் அண்ணன் திருமாவளவன்கிட்ட அங்கேயே கேட்டேன், இத மூத்த அமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன். எந்த அமைச்சர் பொதுமக்களுக்கு முன்னிலையில இவ்வளவு இருக்குங்க, ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து நடத்தக்கூடிய பேரணிக்கு கூட தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஒரு பொருள் தானே இது. லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருந்த இடத்துல மைக்கு பிடிச்சு நான் சொல்லிட்டேன், என்ன பொறுத்தல நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என் மனசுல எது சரின்னு படுதோ அதை நான் சொல்லக்கூடிய ஆள். அதனால ஒன்றிய அரசுக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி நடந்துக்கணும், இது முழுக்க முழுக்க ஏற்புடையது அல்ல அப்படின்னு. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தில் கடுமையாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினேன். கூட்டணியில் இருக்கும்போது என்னை தடுத்தாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான போலீஸ், 5 எஸ்பி, ஒரு டிஐஜி, ஒரு ஐஜி தலைமையில் இந்த பாதுகாப்பை தடைகளை உடைச்சி அங்கே அந்த போராட்ட காலத்துக்கு போய் நான் ஆதரவு தெரிவித்தேன். அதே மாதிரி செய்யூரில் விவசாயிகளை பிடிக்கும்போது நான் முதலமைச்சருக்கே தனிப்பட்ட ஒரு வீடியோ பதிவு செய்து உடனே அவரை விடுதலை செய்யணும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் எங்கேயும் விவசாயிகளையும் நம்ம முகம் கொடுக்க முடியாது, எதிர்கொள்ளவே முடியாதுன்னு சொன்னேன். உடனே எனக்கு பதில் வந்துச்சு, என் கவனத்துக்கு வரல, நான் உடனே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அதில் தான் எனக்கு சந்தேகம் வருது. பல விடயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறத ஒவ்வொரு மாவட்ட அளவில், அமைச்சர் அளவில், இல்லை அதிகாரி அளவில் தான் இங்கே முடிவெடுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இங்கே நடைபெறுற எல்லாமே முதலமைச்சர் கவனத்துக்கு போய் முக்கியமான விஷயங்கள்ல முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி முதலமைச்சர் ஒப்புதலோட அந்த குண்டாஸ் போட்டது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியல, முதலமைச்சருக்கே தெரியல, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு, முதலமைச்சருக்கே தெரியல. அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உத்தரவு குண்டாஸ்ல போட சொன்னது யாரு? போட சொல்லிதான் முதலமைச்சர் எப்படி மறுநாளே உடனே ரிலீஸ் பண்ணி ஆர்டர் போடுவாரு? அப்ப நான் பேசும்போது எனக்கு தகவல் சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய விடயங்கள் என் கட்சிக்காரங்களை கவனத்துக்கு போனா அது சரியாகுது.
ஆனா கவனத்துக்கு போக மாட்டேங்குது. இல்ல அது வந்து எல்லா விஷயம் சரியாகுதா அப்படின்னா இல்ல. ஏன்னா முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தான் சட்டமன்றத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு பேசுறேன். முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தான் 10.5% தரவுகள் தான் கேட்கறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தரவுகளை தயாரிச்சு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொடுங்க, அந்த 10.5 வழங்குன்னு கேட்கறேன். உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பரதூர் விமான நிலையம் அப்பாவி விவசாய மக்களை அழிக்கிறது, அது வேண்டாம், மாண்புமிகு முதலமைச்சரை நீங்க தடுத்து நிறுத்தணும்னு கேட்கறேன். சில விடயங்கள் முதலமைச்சருக்கு சில விடயங்களை கொண்டு போகும்போது அவர் வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்குன்னா சில விடயங்களை சரி வேல்முருகன் சொல்றாரு, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவ்வளவு உதவியாளர்கள் மூலமா சொல்றாங்க. ஆனா பெரும்பான்மை விடயங்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்திற்கு ஒரு இரையாகியோ அல்லது என்ன காரணமோ எங்களுக்கு தெரியல. அதிமுக அமைச்சர்கள், அதிமுக அரசு பலியாகி கிடக்கிறது பிஜேபியிடம் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணு நாங்க தான். அந்த எக்ஸ்போஸ் தான் திமுக என்கிற ஒரு கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா. அது என்ன சொல்லுவாங்க, பல காரணிகள்ல திமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம். எங்களுடைய என்னுடைய தமிழர் வாழ்வுரிமை கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளும் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அதுக்கு பெரிய உறுதுணையா இருந்துச்சு. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க நின்னீங்க இல்லையா? திமுகவுடைய சின்னத்துல நீங்க நிக்க வைப்பீங்க. ஜெயலலிதா மேல எனக்கு 6 சீட்டு கொடுக்க வந்தாங்க. போயஸ் கான்ல நின்று நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், உங்களுடைய ரெட்டலை சின்னத்துல நிக்க முடியாது தூக்கி போட்டு நான் வந்தேன். அப்புறம் இங்க வந்து கூட்டு வந்து 6 சீட்டுனாங்க, 3 சீட்டுனாங்க, அப்புறம் சபாநாயகர் பதவினாங்க, அப்புறம் துணை சபார் பதவினாங்க. சரி, எனக்கு பதவி ஒரு முக்கியம் இல்லை. சட்டமன்றம் ஏற்கனவே நான் தனித்து 2014 திமுக வேணா, அதிமுக வேணா, காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு தனியா நின்னேன். நிற்கும் போது எனக்கு வந்து 32,000 ஓட்டு. அன்னைக்கு தமிழிசை டெபாசிட் வாங்கல, விஜயகாந்த் டெபாசிட் வாங்கல, சீமான் டெபாசிட் வாங்கல. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 25% வாங்கி 32,000 வாக்குகளை வாங்கி வற்பி தொகை பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் தான். அடுத்த தேர்தலில் நான் கனெக்ட் பண்ணேன். சரி, போன 10 ஆண்டுகளா நம்ம தொகுதியில் எம்எல்ஏ இருந்தோம், நம்ம கலைக்கல்லூரி கொண்டு வந்து இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு முறை. அந்த கான்செப்ட் சட்டமன்றத்தில் கொடுத்தோம் நான் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பல நல்ல திட்டங்கள், இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஓடுனா இதற்கான ஆலோசனையே பசுமை தாயத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து அங்கே போய் உட்காந்து எங்களுடைய பாட்டாளி மக்கள் நான் இருந்த போது அதுல நான் வச்ச சில கோரிக்கைகள் தான். மோனோ ரயில் வேணுமா, மெட்ரோ ரயில், எது சிறந்தது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க சொல்லு வேல்முருகன், சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு எங்க ஐயாவும் சின்னையாவும் கூட்டு சொன்னாங்க. நான் பேசினேன். கொடுக்குற இடத்துல அன்புமணி தான் இருந்த, கையெழுத்து போடுற இடத்துல ஒரு கையெழுத்து போடுற, நான் போடுறேன் நீ கேட்க சொல்லு கலைஞர். அதே மாதிரி தான் கேட்டோம். தலைவர் கலைஞர் மிதுபெரும் அரசியல் தலைவர் ஏற்றுக்கொண்டு ஒரு வேல்முருகன் சின்ன பையன் ஆலோசனை சொல்றேன், அதை என்ன கேட்கறதான்னு இல்லாம அதை ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தின கலைஞர் எங்க இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்னுடைய ஒரு சம வயது உள்ள ஒரு துணை முதலமைச்சர் என் தொகுதிக்கு வராரு, சொல்லாம வராரு. என்னோட நான் என்ன கேட்க போறேன், நான் 89 பாமக தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க குடும்பம் திமுக குடும்பம். இன்னைக்கு 1-2 அமைச்சரை தவிர அந்த அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை மந்திரிகளை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கழகம் வளர்வதற்கு கடலூர் மாவட்டத்தில் தூணாக இருந்து 107, 307, 302 பல வழக்குகளை சந்தித்து என்னுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆக எனக்கு கோவம் வருமா வராதா? இன்னைக்கு பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-5 அமைச்சர் தவிர மீதி அத்தனை அமைச்சருக்கு என்னுடைய சப் ஜூனியர். நான் நினைவு இருந்த கையில இருந்து திமுக இருந்திருக்கேன் 89 வரையில, பாமக தொடங்குற வரையில. எங்க சித்தப்பா ஒண்டீஸ்வரா இருந்திருக்காரு, எங்க பெரியப்பா ஒன்றிய அவைத்தலைவராக இருந்திருக்காரு, என் கூட பிறந்த அண்ணன் என்னுடைய ஓன் பிரதர் திருமாவளவன் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் இருக்காரு. இன்னைக்கு அமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு யாரும் திமுகவில் இல்லை, எல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிறு வயதிலிருந்து இந்த இயக்கத்துக்கும் அந்த குடும்பத்திற்குமாக பணியாற்றிய வேல்முருகன் அப்ப இந்த ஆட்சி வரணும் என்பதற்காக இப்படி பாடுபட்டு உழைத்து இத்தனை வழக்கு வம்பு தும்புகளை சம்பாதித்து, நானே திமுகவுக்காக இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற கணேசனுக்காக நான் ஒரு கொலை வழக்கை சந்திச்சிருக்கேன். இது கலைஞருக்கு தெரியும், இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியுமானது எங்களுக்கு தெரியாது. ஆனா துரைமுருகனுக்கு தெரியும், ஏவா வேலுக்கு தெரியும், மூத்த அமைச்சர் நேருக்கு தெரியும். அப்ப ஒரு வழியோடு இருக்கிற ஒருவன் தொடர்ந்து போராடுறான், தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறான், தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறானே, என்னதான் உனக்கு பிரச்சனை? வாப்பா உட்காரு, உனக்கு என்ன கோரிக்கை, உன் தொகுதிக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் செஞ்சு தரேன். நான் தனிப்பட்ட பலன் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனா? தனிப்பட்ட நான் லாபம் அடையணும்னு ஏதாவது உங்ககிட்ட வந்தனா? இதுவரை எந்த அமைச்சர் வீட்டுக்கோ எந்த அவருடைய அலுவலகத்துக்கோ போய் எனக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுங்க, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட நாங்கள் நின்னோமா? உங்களுக்காக தேர்தல் காலத்தில் தமிழ்நாடு முழுக்கம் போய் ஓட்டு கேட்டவன், என் சக தமிழ் தேசிய கட்சிகளால் அமைப்புகளால் தினமும் சமூக வலைதளங்கள்ல கழுவி ஊத்தப்படுறவன், என்ன திமுகவுக்கு சொம்படிக்கிறார் வேல்முருகன் அப்படின்னு. இவ்வளவு வழிகளை சுமந்து உங்களை ஆட்சி அறையில் அமர வைப்பதற்கு நானும் ஒரு அணில் போல் பங்காற்றி இருக்கிறேன் அல்லவா? அந்த நன்றி உணர்வுக்காவது என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கூட்டு வச்சு பேசி, உன் தொகுதிக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எப்ப பார்த்தாலும் சட்டமன்றத்தில் கோவப்படுறீங்க, வேகப்படுறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க எங்களால முடிஞ்சு நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அழைத்து பேசிருப்பீங்களா? அப்போ என்ன அலட்சியம் காட்டுறாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க திரும்ப அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, அலட்சியமா பேசுறாங்க, அலட்சியமா நடந்துக்கிறாங்கன்னா ஏன் உங்க மேல மட்டும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ மேல மட்டும் இவ்வளவு அலட்சியம் காட்டணும்னு இருக்குதா? இல்ல, அது இருக்கு, அது அரசியல் காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற திமுகவுடைய பிரமுகர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள், அரசியல் காரணங்கள் தான் இதுக்கு. அதான் காரணம். என்னன்னா,
நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சியை எதிர்த்து இதுவரையிலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அந்த கட்சிக்கே தலைவராக இருந்த தீரன், தமிழ் பாமக ஆரம்பித்து நிலைக்க முடியல. மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீர வன்னியர் சங்கன் கட்சி ஆரம்பித்து ஜெகத் ரட்சகனால் நடத்த முடியல. மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் என்னுடைய உறவினர் பண்டுட்டியார், அவர் மக்கள் நல உரிமை கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்த முடியல. மருத்துவர் ஐயாவுக்கு அடுத்தது இரட்டை சகோதரர்கள் யார்? பூத்தா இளங்கவன், பூத்தா அருள்மொழி, வன்னியர் வாழ்வுரிமை கட்சி உருவாக்கி நடத்த முடியல. CN ராமூர்த்தி வன்னியர் கட்சி நடத்த முடியல. AK நடராஜன் நடத்த முடியல. வன்னி அடிகளார் கட்சி நடத்த முடியல. இது மாதிரி எத்தனையோ தலைமைகள் உருவாகி அவங்க யாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரே ஒரு MLA கூட ஆக முடியல, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. இன்னைக்கு நான் ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு என் கட்சியில் பல கவுன்சிலர்கள் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் சுயேட்சை நின்று நான் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். ஆக ஒரு அரசியல் ஆளுமையாக வர்றேன். போன முறை நான் அதிமுக வேணாம், திமுக வேணாம், காங்கிரஸ் வேண்டாம், BJP வேண்டாம், வேல்முருகன் தனித்து தமிழக வாழ்வு முயற்சி கலங்காணும்னு சொல்லி நான் தேர்தல் காலத்தை சந்தித்தேன். அப்படி சந்திக்கின்ற போது நான் வந்து 32,000 ஓட்டு வாங்கணும்னு சொன்னேன்ல, அது இன்னைக்கு அங்கே இருக்கிற உள்ளூர் திமுக பெருமர்களுக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. 2 ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ வேல்முருகனை ஒழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நாளொரு மணியும் பொழுதொரு மணியும் வளர்றான். அப்போ இவரை வளர விட்டா நமக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு அடுத்தடுத்து இந்த கட்சியை அந்த மாவட்டத்தில் கோல் வச்சுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அதேமாரி சீனியர் அமைச்சராக இருக்கவங்களுக்கும் வேல்முருகனை வளர விட்டா அது நமக்கு நாளைக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். உங்களை கண்டு பயப்படுறாங்கன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக என்னை கண்டு பல பேர் பயப்படுறாங்க. ஆனா இப்போ ராஜினாமா செய்ய தயாருங்கிறீங்க, இன்னும் 2 வருடம் இருக்கு. இப்ப நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்றதா உத்தேசம்? நான் தான் சொல்றேன், நான் வந்து இந்த மண்ணுக்கானோ, மக்களுக்கானோ, இனத்திற்கானோ, மொழிக்கானோ, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானோ பதவியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த பதவிக்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி பதவிக்கு வந்த பிறகு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறலங்கும் போது அப்புறம் இந்த பதவியில இருந்து என்ன பிரயோஜனம்? திரும்ப இப்ப இடைத்தேர்தல் வரும், நீங்க வந்து என்ன மாதிரியான முடிவுல? இப்பதான் சரியான விடயத்துக்கு வந்தீங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா நான் கேட்ட அத்தனை கோரிக்கைகளையும் அங்க நிறைவேற்ற முடியாம அமைச்சர்கள் யாரும் கிராமத்துல நுழைய முடியாது. கண்டிப்பா என் தொகுதி மக்கள் பெண்ணகரத்தில் எப்படி பை எலெக்ஷனில் திமுகவுக்கு ஒரு பெரிய பாடத்தை அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் பெண்ணகரத்தினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து பல அமைச்சர்களை அந்த மக்கள் ஓட விட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். வேல்முருகன் கேட்ட ஒரு கலைக்கல்வியில் கொடுக்காத இங்கே எதுக்கு இடத்துல ஓட்டுக்காக வந்தீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. இவங்க வந்து எல்லா பெரிய கட்சிகளும் நினச்சிக்கிறாங்க காசு இருந்தால் போதும், ஓட்டுக்கு நம்ம மக்களுக்கு 500 கொடுத்தலாம், 1000 ரூபா கொடுத்துடலான்னு. ஆனால் என் தொகுதி மக்களை நான் அந்த அளவுக்கு விடலை. நான் என் தொகுதி மக்களை எஜுகேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கிராமம் வாரியாக, ஒரு பஞ்சாயத்து வாரியாக என் மக்கள் வந்து கண்டிப்பாக வேல்முருகன் கேட்டதில் என்ன தப்பு, ஏன் ஒரு கலைக்கல்லூரி எங்களுக்கு கொடுக்கல, எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் எங்கள் ஊர்லேயே படிக்கிறதுக்கு விழுப்புரத்துக்கு போகாமல், விருத்தாச்சலத்துக்கு போகாமல், கடலூருக்கு போகாமல் இந்த தொகுதியிலே படிக்கிறதானே கேட்டார், அதை ஏன் நீங்கள் கொடுக்கல? அதே மாதிரி அந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம், அவர் தான் வந்து வேளாண்மைத்துறை அமைச்சர். அவர் கைதை போட்டால் போதும் 55 ஏக்கர் பாலூர் பண்ணைன்னு ஒரு விவசாய இடம் இருக்குது. இடமும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இடம் வாங்கினா கூட ஏக்கர் 1 கோடி போகுது. 55 ஏக்கர் வாங்கினோன்னா 55 கோடி நிதி ஒன்றுமே கிடையாது. கட்டடம் இருக்குது, நானே கூட MLA நிதியில் கொடுக்குறேன். இல்லை விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் MP இருக்கார், அவர்கிட்ட ஒரு 2 கட்டடம் வாங்கி தரோம். ஒரு வேளாண்மை கல்லூரி தொடங்கலாம். அதுக்கு பெரிய பொருள் சேதம் ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கான அறிவிப்பும் இல்லை. ஏன்னா வேல்முருகன் ஏற்கனவே கலைஞர்கிட்ட சண்டை போட்டு அல்லது பேசியோ அவன் தொகுதியில் பொறியியல் கல்லூரி அங்கே உருவாக்கிட்டான். அது அந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் வேல்முருகன் ஒரு ஹீரோவாக இருக்கிறான். அப்போ மேலும் வேல்முருகன் கேட்டதெல்லாம் நம்ம நிறைவேற்றி கொடுத்துட்டோம்னா அந்த மாவட்டத்தில் வேல்முருகன் ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவாயிடுவான். அப்போ உருவானா இவங்களுடைய அந்த தேர்தலுக்கான அரசியல், தேர்தலுக்கான போட்டோ ஷூட்லாம் எடுபடாதுல்ல. மக்கள் என்னைக்கும் அந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, அந்த மக்களுக்காக யார் களத்துல நிக்கிறானோ அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கும்ல. இல்ல அப்ப நீங்க வந்து சுயேட்சையா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதிமுக போகலாம், இல்ல விஜயோட நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிந்தனை இருக்கு? எனக்கெல்லாம் நிறைய சிந்தனைகள் இருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு சொல்றேன். ஏன் வேல்முருகன் 3 முறை MLA-வா இருந்துட்டான், 3 முறை அதிகாரத்தில் பதவியில் அமர்ந்துட்டான். ஏன் நான் திரும்ப வேல்முருகன் தான் MLA-வா இருக்கணுமா? என் கட்சியில் என்னைக்கு எண்ணற்ற தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசியத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மிகப்பெரிய போராளிகளும் மிகப்பெரிய தியாகச் செயலர்களும் அணியணியாக வந்து கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை அவங்களுக்கு ஒருவருக்கு கொடுத்து நான் அழகு பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா இருக்கிறாரு, அவர் கட்சியோடைய நிறுவனராக தான் இருக்கிறாரு. அவர் MLA-வா இல்லையா, MP-யா இல்லையா? அவர்கிட்ட இருந்து பாடம் படித்து அரசியல் பயின்ற வேல்முருகன் அவருடைய பாணியை நான் பின்பற்றிட்டு போகிறேன்.
நான் இல்ல, எம்எல்ஏ இந்த டிமாண்டுக்காக தான் இப்ப நீங்க திமுகவை பேசுறதா? நான் வந்து ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில. இப்ப எனக்கு கீழே இருக்கிறவங்களும் எனக்கு பதவி வேணும்னு இப்ப நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு கட்சின்னு இருந்தா அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப எனக்கு அடுத்து என்னுடைய கட்சிக்கு ஒரு 4 சீட்டு வேணும், அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும், இந்த டிமாண்ட வைக்கிறதுக்காக தான் இப்போ திமுக மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் இந்த சரமாரி குற்றச்சாட்டா? அதெல்லாம் கிடையாது. மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் ஆவணங்கள் எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பாருங்க, அதிகாரப்பூர்வமா என்கிட்ட மட்டும்தான் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. OS கார்டனுக்கு என்னுடைய வண்டி 3 முறை போயிட்டு வந்துச்சு. OS கார்டன்ல 2 முறை பேச்சுவார்த்தை, ஒரு முறை அதிமுக தலைமையில் 25 தொகுதியினுடைய பட்டியலை கொடுத்து 25 20 ஆகி 20 15 ஆகி 15 12 ஆகி 12 10 ஆகி கடைசியில் 6 இடங்கள் என்று ஒரு 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 முடிவுக்கு வருகின்ற நேரத்தில் அப்போது சில அரசியல் அழுத்தங்களால் அந்த கூட்டணியில் என்னை தொடர்ந்து அவர்கள் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப நான் வெளியேறி போயஸ் கார்டன்ல சொன்ன வார்த்தை இன்னமும் பதிவில் இருக்கு. அவங்க போட்ட கண்டிஷன் ரெட்டலை சின்னத்தில் நிற்கணும்னாங்க. நான் சுயமரியாதைக்காரன், தனியாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன், ரெட்டலை சின்னத்தில் ஒரு காலத்தில் நிற்க முடியாதுன்னு இதே தொலைக்காட்சி லைவாக போட்டாங்க. அம்மா அங்கே உள்ள இருந்து பார்த்துட்டாங்க, என்ன என் வீட்டில் நின்றுக்கிட்டு என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் அது உடன்படிக்கை ஏற்படலை. அதில் சில சதிகார கூட்டங்களும் இடையில பூந்து வேல்முருகனுக்கு எடுத்த உடனே நீங்கள் 6 சீட்டு கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்த வேல்முருகன் தாண்டிடுவோம், நம்முடைய அரசியல்லாம் இங்கே கேள்விக்குறி ஆகிடும்னு சொல்லி சில சதிகாரர்கள் சில சதி வேலைகளை செய்தார்கள். அது எல்லாம் கூட எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இந்த 4 சீட்டு 5 சீட்டு ஏன் அப்படின்னாக்கா சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமான பிரதிபலன்களை அடைந்து நான் போயிருக்கலாமா? எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. நான் என்னை தெரிஞ்சவரை இது வரைக்கும் என்னுடைய பொது வாழ்க்கையில் என்னுடைய நண்பர்கள், நான் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், என்னுடைய உறவினர்கள், இவர்கள் செய்கின்ற இந்த உதவியில தான் நான் இந்த கட்சியை நடத்துகிறேன். இதுவரை என்னுடைய பொது வாழ்க்கையில் சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்கிற எந்த ஒரு பெரும் முதலாளி வீட்டிற்கோ அவருடைய அலுவலகத்திற்கோ என் கால்கள் பட்டதில்லை. புரியுதுங்களா? அப்போ என்னை பொறுத்த வரையில் நான் எனக்கென்று ஒரு கோட்பாட்டோடு ஒரு லட்சியத்தோடு நான் அரசியல் பாதையில் நிற்கிறேன். அப்போ நான் சரியாக பயணிக்கின்ற போது நான் எதுக்கு ஒரு எம்எல்ஏவுக்காக இந்த பதவியில் தொடரணுங்கிறதுக்காக நான் எதுக்கு இவ்வளவு சமரசங்களை செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என் கட்சியினுடைய செயற்குழுல பொதுக்குழுல விவாத பொருளாக கடந்த 1 ஆண்டு காலமாகவே விவாதித்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் இப்போ திரும்ப சொல்லியிருக்கேன். என் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இப்படி கோரிக்கை வச்சிருக்கிறோம், முதலமைச்சர் வீட்டில் போய் கடிதம் கொடுங்கன்னு சொன்னதும் கட்சி தான், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தான். அதே மாதிரி கொடுத்தோம். சரி, அதுக்கு பிறகு இந்த கூட்டத்தொடரில் 1 வாரம் நடத்துவாங்க, அதில் நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், பொறுமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பொறுமையாக இருந்தேன். 1 வாரம் கூட்டத்தொடரும் நடக்கலை, தொடரும் 2 நாள் தான் நடந்துச்சு. இப்போ நான் கால அவகாசம் கொடுக்குறேன் அரசுக்கு. நான் சொல்கிறேன், பட்ஜெட் கூட்டத்தொடர் 1 மாத காலம் கண்டிப்பாக நடத்துவாங்க. அந்த 1 மாத காலத்தில் நான் சொன்ன இந்த தீர்மானங்கள், சாதிவாரி கணக்கெடுப்புகள், என் தொகுதிக்கான இந்த அடிப்படை வசதிகள், கல்லூரிகள், இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏன் சண்டை போட்டு வெளியேற போகிறேன்? அது கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் திமுகவுடைய நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? முடியாதுங்க. திமுக பெரிய கட்சி, என்னை விட லட்சோப தொண்டர்கள் வச்சிருக்கிற கட்சி, தமிழ்நாட்டை இந்த முறை ஆண்ட கட்சி. ஒரு அடியேன் ஏழை விவசாய குடியில் பிறந்த ஒரு வேல்முருகனுடைய கோரிக்கையை ஏற்பதும் எதிர்ப்பதும் அல்லது கைவிடுவதும், இப்போ இது கூட சில திமுக ஒன்றியர்கள் பிரமுகர்கள் மிக மோசமான பதிவுகளை எல்லாம் தங்களுடைய முகநூல் பக்கங்களில் ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேல்முருகலாம் ஒரு கட்சி, வேல்முருகலாம் எங்கள் கட்சியை மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டாரா அப்படின்லாம் சில ஒன்றியர்கள்லாம் இன்னைக்கு பதிவிடுறது, மாவட்ட நிர்வாகி பதிவிடுறதா பார்க்குறேன். அது களத்தில் தான் தெரியும். இவனை ஜனநாயக ரீதியாக இவனை அரசு கையாளனா இவன் வேற எந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவான் அப்படின்றதெல்லாம் இந்த நாட்டில். இது ஒரு மிரட்டலா? மிரட்டல் இல்லைங்க, அரசுக்கு நீங்க என்னுடைய ஓபன் மிரட்டல் மாதிரி. இல்லை, இது என்னுடைய கடந்த கால வரலாறு. நான் பல கூட்டத்திலே ஓப்பனாக பேசிடுங்க. என் மக்களுக்கான பிரச்சனை செய்யலைன்னா வேல்முருகன் அரசியல் போராட்டத்தில் பயணிக்க வேண்டுமா, ஆயுத போராட்டத்துக்கு திரும்ப வேண்டுமா, அரசு முடிவு செய்து கொள்ளுங்கள், காவல்துறை அதிகாரிகளே, ஒன்றிய அரசு மத்திய அரசை முடிவு செய்து கொள்ளுங்கன்னு பப்ளிக்ல லட்சக்கணக்கான மக்களை வச்சுக்கிட்டு பேசியிருக்கேன். ஓட்டுக்கு காசு கொடுக்காம தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்ப தயாரா? கேட்டு சொல்லுங்க. நீங்க சொல்ற கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும். இல்ல, இதெல்லாம் நீங்க முன்ன பேசலையே. இந்த திமுகவுடைய அந்த முப்பெரும் விழாவுல கூட நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. அப்ப சொல்றீங்க, நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கிறது நம்ம திமுகவுடைய இந்த அணி, இதை எதிர்த்து போராட பயந்துதான் அதிமுக பின்வாங்கி விட்டது அப்படிங்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு கல்ல நீங்க எடுத்தா கூட அவங்களுக்கு அது சின்ன கல்லு தானே. கட்டுக்கோப்பா அந்த அணி இருக்குல்ல, திமுகவுடைய அணி. அது அவங்க சின்ன கல்லுன்னு நினைச்சாங்கன்னா நினைக்கட்டுமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சின்ன கல்லாவே இருந்துட்டு போறேன். என்னை பொறுத்த வரையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கிடையாது, மாநாடுன்னு கிடையாது. எதுலேயும் இப்பயும் சொல்றேன், அதிமுக என்கிற ஒரு கட்சி இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிற காரணத்தினாலும் ஒரு வலுவான கூட்டணி இன்னும் உருவாகாத ஒரு சூழலிலும் நீங்க சொல்லுகிற இந்த கருத்தை நான் ஏற்கிறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், திமுக இன்றைக்கு தேர்தல் நடந்தா கூட திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். சரி, நன்றி. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய மக்கள் பணி தொடரட்டும்.
உங்களுடைய குரலும் ஓங்கி ஒலிக்கட்டும், மக்களுக்கான மகிழ்ச்சி. விடிவு காலம் பிறக்கட்டும். இதுவரை பண்ருட்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.